இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் வாழ்க்கையை காப்பாத்திக்க உங்க வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுன்னா உங்ககிட்ட சொல்லாம நான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன். நான் உங்க வாழ்க்கையில வரவே மாட்டேன். நீங்க எனக்காக இதுவரை பண்ண உதவியே போதும். நீங்க என்ன பத்தி கவலைப்படாம உங்க வாழ்க்கையை பாருங்க. லக்ஷ்மியும் அம்மா சொன்ன மாதிரி ஆதரவு இல்லாம ஊர் பேர் தெரியாத இந்த ஊர்ல யாரும் பழக்கம் இல்லாம தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பா. லக்ஷ்மி என் கூட சென்னைக்கு வரும்போது அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் கனவுகளோட வந்திருப்பா. அவ பாட்டியும் அண்ணனும் என்ன நம்பிதான் அனுப்பிச்சு வச்சாங்க. இப்ப லக்ஷ்மியோட அண்ணன் திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? உங்க தங்கச்சியை நான் மிஸ் பண்ணிட்டேன், அவ எங்கேயோ போயிட்டான்னு சொன்னா அவங்க மனசு என்ன பாடுபடும்? அந்த பாட்டி வேற உங்களை நம்பிதான் அனுப்பணும்னு சொல்லி அழுவாங்க. நீ இப்ப எங்க இருக்க லக்ஷ்மி? உன்னை கண்டுபிடிச்சு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ பாதுகாப்பா இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சாலே போதும், நான் நிம்மதியா இருப்பேன். ஆனா நீ என்னை விட்டு விலகி ஓடிக்கிட்டே இருக்க. எஃப்எம்ல நான் பேசினேன்னு தெரிஞ்சு பேசினேன், ஆனா என்னை முழுசா அவாய்ட் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் மேல நீ எங்கேயோ கஷ்டப்படுறன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நீ இப்ப எங்க இருக்க, எப்படி சாப்பிடுற, தூங்குறியா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல லக்ஷ்மி. உன்னோட வலி, கஷ்டம், பயம் இது எதுவுமே என்னை விட்டு போக மாட்டேங்குது. நீ என்னை விட்டு போறேன்னு போயிட்ட, ஆனா என்னால அப்படி இருக்க முடியலையே. அதுதான் எனக்கு பெரிய தண்டனையா இருக்கு. மயிலண்ண வேற ரூம்ல காணுமே. ஐயோ, என்ன அவர் இங்கே வந்துட்டாரு? அவரே நடந்து வந்துட்டாரா? ஐயோ, பாத்து. சார் 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 சார், ஐயோ மயிலண்ண, இங்க வாங்க வாங்க. திருவுக்கு என்ன ஆச்சு? சார் குடிச்சிருக்காரு. ஐயோ, அவரால நிக்க கூட முடியலண்ணே. எப்படிமா கூட்டிட்டு போறது? வாங்க வாங்க வாங்க. இரு, பாத்து பாத்து வா. யாரு ஏன் யாரும் என்கிட்ட பேச மாட்டேறீங்கன்னு கேக்குறான்ல. நான் மயில திரு. மயில? அப்ப இது யாரு? அது மகா. ஓ, மயிலு மயிலு, எனக்கு எனக்கு நிறைய பேசணும்டா. உன்கிட்ட மகா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். பேசலாம்டா, அதுக்காக இப்படி வந்து பேசணுமா? என்ன திரு, என்ன பண்ணி வச்சிருக்க? மயிலு மயிலு, நான் ஒரு சீக்கிரட்டான விஷயத்த உங்க 2 பேர்கிட்டயும் சொல்லணும். ரொம்ப சீக்கிரட். இதை நான் சொல்லியே ஆகணும். பாத்து, நான் சொல்லிதான் தீருவேன். மகா மயில், நான் சொல்றத கேக்குறீங்களா? கேளுங்க. சரி சரி சொல்லலாம், நாங்க கேக்குறோம். முதல்ல ரூமுக்கு போயிடலாம். அங்க போய் நீ என்ன வேணாலும் சொல்லு. அது வரைக்கும் கொஞ்சம் பேசாம வாத்திரு. தண்ணி தண்ணி, வா உட்காரு. எனக்கு இப்ப தண்ணி வேணும். ஐயோ மகா, இவனை புடி, நான் வந்துடுறேன். ஐயோ, இதோ எடுத்துட்டு வரேன். வாங்க வாங்க, பாத்து. தண்ணி எடுத்துட்டு வராங்க, உட்காருங்க. விழுந்துட்டானா? இரு, எழுந்துரு. தண்ணி தண்ணி. கடவுளே,
இவருக்கு காலையில எதுவுமே ஞாபகம் இருக்க கூடாது. போதுமா? போதும். தேங்க்ஸ் தேங்க்ஸ். என்ன திரு, இப்ப எதுக்கு நீ குடிச்சிட்டு வந்திருக்க? வீட்ல இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மயில். நீ என்ன தப்பு பண்ண? அண்ணன், அவரை படுக்க வைங்க, காலையில பேசிக்கலாம். யாரு? மகாவா? அண்ணன், அவர் ஏதோ போதையில என்னென்னமோ சொல்றாரு. அவரை தூங்கட்டும், அவரை படுக்க வச்சிடலாம். ஏய், இரு மகா. அவனுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது. ஆனா இன்னைக்கு குடிச்சிருக்கான். அதுவும் நிக்க கூட முடியாத அளவுக்கு குடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் யாரையோ பத்தி சொல்ல வரான். எனக்கு தெரிஞ்சு திரு இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. மனசளவுல இவன் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான்னு தோணுது. அதான் அதை தாங்க முடியாம இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான். உண்மையை சொல்லணும்னா திருவுக்கு குடிக்கிறவங்களை கண்டாலே பிடிக்காது. யாராச்சும் குடிச்சிட்டு எதிரில் வந்தா கூட திட்டுவான். அப்படிப்பட்டவனே இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கான்னா கண்டிப்பா ஏதோ வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு. இவர் ஏதோ போதையில பேசுறாரு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல இல்ல, போதை எல்லாம் இல்ல. மகா, சத்தியமா ஓ மேல சத்தியமா. மயில், ஓ மேல சத்தியமா சொல்றேன். என்ன திரு, என்ன சொல்ற? யாரு லக்ஷ்மி? லக்ஷ்மி லக்ஷ்மி ரொம்ப நல்லவ. சரிடா, அது யாருன்னு சொல்லு. அதுவா? அது நான் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அவளை பாதியில விட்டுட்டு வந்துட்டேன்டா. அவதான லக்ஷ்மி. ஐயோ, போச்சு போச்சு. கடவுளே, இவர் எல்லாத்தையும் சொல்ல போறாரு. வேற யாராவது கேட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னடா திரு, என்ன சொல்ற? நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டியா? என்னென்னமோ சொல்ற.